இந்த வீடியோவில் பயிற்சி 2.4 உள்ள 7வது கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம தரப்பட்ட இந்த இந்த கலப்பெண்ணை இசட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இந்த கலப்பெண்ணுக்கு இசட் என்க அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மெய்யன்னு நிரூபிக்கணும். இசட் என்பது ஒரு மெய்யன் அப்படின்னு நிரூபிக்கணும். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பண்பின்படி எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னா, இசட் ஒரு மெய்யன்னா இருந்தா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பாரா இருக்கும். therefore நாம என்ன நிரூபிக்கணும்னா, இசட் ஈக்குவல் டு இசட் பாருக்கு சமமா இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்காக நாம இசட் பார் கண்டுபிடிக்கணும். அப்ப இசட் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கலப்பெண்ணை வகுத்தல்ல உள்ள இந்த 2 கலப்பெண்கள் இருக்கு, இந்த கலப்பெண்ணை செவ்வக வடிவத்துக்கு மாற்றணும். இந்த இந்த எண்ணை செவ்வக வடிவத்துக்கு மாற்றலாம். அப்ப செவ்வக வடிவத்துக்கு மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த எண்ணை அப்படியே எழுதி இங்க பகுதியில் உள்ள 9 பிளஸ் ஐயின் இணை கலப்பெண் கண்டுபிடிக்கலாம். இந்த 9 பிளஸ் ஐயின் இணை கலப்பெண் நமக்கு தெரியும், பிளஸ் ஐயா இருந்தா மைனஸ் ஐ அப்படின்னு மாத்திக்கலாம். therefore 9 மைனஸ் ஐ என்பது இதனோட இணை கலப்பெண். இந்த இணை கலப்பெண்ணை எடுத்து இங்க தொகுதியில பெருக்கி அதே இணை கலப்பெண்ணால பகுதியில வகுத்தரலாம். வகுத்து சுருக்கணும்னா நமக்கு செவ்வக வடிவத்துல கிடைச்சிடும் இதனோட மதிப்பு. therefore இப்ப இதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னா, பகுதியில ஒரு கலப்பெண்ணும் அதனோட இணை கலப்பெண்ணும் இருந்தா, பெருக்கல்ல இருந்தா அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். அதுல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இங்க உள்ள மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதியும் வர்க்கப்படுத்தி கூட்டினா போதும். therefore 9 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு கீழே போட்டுக்கலாம். மேல 19 எடுத்துக்கிட்டு 2வது கலப்பெண்ணோட பெருக்கிறோம். அடுத்தது மைனஸ் 7 ஐ போட்டு 2வது கலப்பெண் 9 மைனஸ் ஐயால பெருக்கலாம். இதெல்லாம் பெருக்கும் பொழுது 19 9 171 பெருக்கலாம். இந்த வெளியே இருக்கிற நம்பர்லாம் உள்ள பெருக்கும் போது மைனஸ் 19 ஐ, இந்த நம்பர்லாம் உள்ள பெருக்கி போட்டுரும். 7 9 63 ஐ, 7 பிளஸ் 7 ஐ ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இப்ப இது அடுத்தது எப்படி சுருக்கலாம்னா, இந்த 2 கற்பனை பகுதியை எடுத்துட்டு ரெண்டும் ஒரே குறியா இருக்கு, கூட்டி போட்டோம்னா 82, பெரிய நம்பர் குறி மைனஸ் போட்டுக்கலாம். அதே போல இங்க ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் 1 அப்படின்னு இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது அடுத்த ஸ்டெப்ல பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 7ஆ மாறி போயிடும். அடுத்த ஸ்டெப்ல இந்த மெய்ப்பகுதி ரெண்டுத்தையும் 171 7 கழிச்சு 164 அப்படின்னு போட்டிருக்கோம். இது ரெண்டுத்துல இன்னும் பொதுவா 82 வெளியே எடுக்கலாம். 82 வெளியே எடுத்து அடிச்சோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 2 மைனஸ் ஐ என்பது இதனோட செவ்வக வடிவம். இதே போல நம்ம இங்க 2வதா உள்ள இந்த கலப்பெண்ணுக்கு செவ்வக வடிவம் கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா, இங்க பகுதியில உள்ள 7 மைனஸ் 6 ஐயின் இணை கலப்பெண் என்ன வரும் அப்படின்னா 7 பிளஸ் 6 ஐ. இந்த 7 பிளஸ் 6 ஐயால மேல பெருக்கி அதே எண்ணால வகுத்துக்கலாம். வகுக்கும் பொழுது கீழே நமக்கு தெரியும் 7 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இங்க 7 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். அடுத்ததா இந்த கற்பனை பகுதியை சுருக்கலாம். ரெண்டும் குறி மாறி இருக்கிறதுனால கழிக்கலாம். 120ல 35 கழிச்சா 85, பெரிய நம்பர் குறி பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஐ ஸ்கொயர் மதிப்பு 1ன்னு இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அடுத்தது இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 30ஆ மாறி போயிடும். அடுத்தது ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா, மெய்ப்பகுதியான 140 பிளஸ் 30 கூட்டினோம்னா 170. இது ரெண்டும் 85ஆல வகுப்படும் அப்படின்ற காரணத்தினால 85 வெளியெடுத்தலாம். 2 85 170 பிளஸ் 85 எடுத்துட்டா பிளஸ் ஐ. இந்த 85 ரெண்டுத்தையும் மேலே கீழையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வடிவம் என்னன்னா 2 பிளஸ் ஐ என்பது இந்த கலப்பெண்ணின் செவ்வக வடிவம். இப்ப இது ரெண்டுத்தையும் z ஈக்குவல் டு இந்த லைன் எழுதி இந்த நம்பரை எடுத்துட்டு இதுக்கு பதிலா நமக்கு கிடைச்ச செவ்வக வடிவம் 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12ன்னு போட்டுக்கலாம். இதனோட செவ்வக வடிவத்தை எடுத்துட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 2 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12. இப்ப இந்த எண்ணுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, z பார் கண்டுபிடிக்க போறோம். கொடுக்கப்பட்ட எண்ணை எழுதி பார் சிம்பிள் போட்டுக்கலாம். இப்ப இதை நமக்கு தெரிஞ்ச பண்பின்படி z1 பிளஸ் z2 பார் இருந்தா தனித்தனியா பார் சிம்பிளை பிரிச்சுக்கலாம். தனித்தனியா எண்ணெய் கலப்பெண் கண்டுபிடிச்சு கூட்டிக்கலாம். இப்ப அதுக்கு அடுத்தது வெளியே z பவர் n ஹோல் பவர் பார்னா இருந்தா z பார் ஹோல் பவர் n மாத்திக்கலாம். therefore இப்ப பார் சிம்பிள் உள்ள போட்டு அடுத்த வெளியே போடுறோம். இதனோட இணை கலப்பெண் 2 மைனஸ் ஐனா 2 பிளஸ் ஐ இணை கலப்பெண். இதே போல இங்க 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12. இது பாத்தீங்கன்னா z-க்கு சமமா இருக்கு. therefore z ஈக்குவல் டு z பார்னு வந்ததுனால நம்ம therefore z என்பது மெய்யன் அப்படின்ட்டு இதன் மூலமா இது போல சுலபமா நிரூபிச்சிடலாம். இந்த கணக்கை பயிற்சி எடுங்க. விரைவா போடுவதற்கு வாழ்த்துக்கள்.